ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كان فيه وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين. சூரத்துல் பக்ராவினுடைய 36வது வசனம். ஹஸ்பி அல்லாஹுல் அஸீம். அப்போ ஷைத்தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு, ஷைத்தான் விரட்டடிக்கப்படுவதற்கு காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், அதாவது மனித குலத்தினுடைய படைப்பே ஒரு காரணமாகத்தான் இருந்தது. குறிப்பாக மனித குலத்தினுடைய மூலமாக இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தான் விரட்டடிக்கப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றார்கள். ஷைத்தானுடைய பார்வையில் யதார்த்தம் அது கிடையாது, உண்மை கிடையாது. ஷைத்தான் அப்படி விளங்கி இருக்கின்றான். நாம் இருந்த இடத்தில் நாம் வெளியேற்றப்பட்டு விட்டோம், ஆனால் இந்த ஒரு நபர் இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதாக ஷைத்தான் என்ன செய்கின்றான்? கோபம் கொள்கின்றான், பகைமை கொள்கின்றான். அப்போ இந்த இடத்தை விட்டும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இந்த பெண்ணையும், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, இந்த பெண்ணை வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் என்ன? அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை விதித்திருக்கக்கூடிய அந்த மரம். இந்த மரத்தை இவர்களை நெருங்க வைத்து விட்டோம் என்று சொன்னால், புசிக்க செய்து விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்து விடுவான்? இவர்களையும் கட்டளை மீறியதன் காரணமாக வெளியேற்றி விடுவான் என்பதாக ஷைத்தானுக்கு நன்றாக தெரியும். அப்ப ஷைத்தான் என்ன செய்கின்றான்? அவர்களுக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்றான். அவருடைய உள்ளத்திலே மன இச்சைகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கின்றான். அப்போ என்ன விளங்குது? ஷைத்தான் பகைமை கொண்டு விட்டான் என்று சொன்னால், ஷைத்தான் எம்மில் ஒவ்வொருவரின் மீதும் பகைமை கொண்டிருக்கின்றான். யாராவது ஒருவரின் மீது அவன் தோழமை கொண்டிருப்பானா? மனிதர்களில் யாராவது சிலர் மீது தோழமை கொண்டிருப்பானா? கொண்டிருக்க மாட்டான். ஷைத்தான் மனித வர்க்கத்தின் மீதே பகைமை கொண்டுதான் இருக்கின்றான். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், நிச்சயமாக அந்த ஷைத்தான் உங்களுக்கு தெளிவான விரோதியாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ்வே சொல்லி காட்டுகின்றான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கொண்ட பகைமையின் காரணமாக ஷைத்தான் என்ன செய்கின்றான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தடையின் பக்கம் நெருங்க செய்வதற்கு அவருடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்றார். இதுதான் எல்லா மனிதர்களுக்கும் நடக்கக்கூடிய நிலை. இதுதான் இன்றைய காலத்தில் எமக்கும் நடக்கக்கூடிய நிலை. ஷைத்தான் எம்மை வழியெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் எம்மை என்ன செய்வான்? ஹராமான காரியங்களின் பக்கம் எம்மை நெருக்குவதற்கான காரியங்களை செய்வான். அந்த ஹராமான விஷயங்களை ஒரு முறை நீ செய்து பார் என்பதாக என்ன செய்வான்? மனித குலத்திற்கும் அவன் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். அங்கே நடந்துதான் இங்கேயும் சேம். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது ஒரே ஒரு விஷயம். ஆனால் நமக்கு ஏராளமான விஷயம். ஷைத்தானுக்கு காரியம் சுலபம். ஒரு விஷயம் என்று சொன்னால் அந்த ஒரு விஷயத்தின் பக்கம் எல்லா மனிதர்களும் என்ன செய்துவிட மாட்டார்கள், போய் வழி தவறிவிட மாட்டார்கள். நமக்கு தடை செய்யப்பட்டது ஏராளமான விஷயமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் ஷைத்தானுக்கு வேலை மிச்சம். ஷைத்தானுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபம். எக்கச்சக்கமான ஹராமான விஷயங்கள் இருக்கின்றது. ஏதாவது ஒன்றின் பக்கம் இவர்களை நெருங்க செய்து விட்டால், ஏதாவது ஒரு ஹராமான விஷயத்தை, தவறான விஷயத்தை செய்ய வைத்து விட்டாலே என்ன செய்துவிடும்? இவர்கள் வழிதவறி விடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்தில் இவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? விழுந்து விடுவார்கள். அதுதான் ஷைத்தான் என்ன சொல்லி காண்பித்தான்? உன்னுடைய அடியாரில் இருக்கக்கூடிய நேரான அந்த பாதையில் அமர்ந்து நான் என்ன செய்வேன்? அவர்களை வழிகெடுப்பேன். அவர்களை முன்னால் இருந்தும் பின்னால் இருந்தும் வலப்புறம் இருந்தும் இடப்புறம் இருந்தும் மேலிருந்தும் கீழிருந்தும் சூழ்ந்து நான் அவர்களை என்ன செய்வேன்? வழிகெடுப்பேன் என்பதாக சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லி காண்பித்தான்? வழிகெடுக்க முடிந்தால் வழிகெடுத்துக்கொள். அப்படி உன்னை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் நரகம் தயாராக இருக்கின்றது, கூட்டிண்டு வா என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி அனுப்பித்து விட்டான். அப்போ ஷைத்தான் என்ன செய்கின்றான்? அந்த நரகத்திற்குள் அவன் போவது உறுதி. அப்போ அவனுடன் சேர்ந்து போவதற்கான கூட்டத்தை உருவாக்குவதற்காக என்ன செய்கின்றான்?
எம்மில் இருக்கக்கூடிய பலருக்கு, இன்னும் சொல்ல போனால் எம்மில் ஒவ்வொருவருக்கும் ஷைத்தான் என்ன செய்வான், ஹராமான விஷயத்தின் பக்கம் நெருங்குவதற்காக அவ்வப்போது ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். நடக்குதா இல்லையா? ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் வரும். ஆரம்பத்தில் ஈமானில் உறுதியாக இருந்திருப்போம். உதாரணத்திற்கு வெளிநாட்டிற்கு செல்கின்றோம், இந்த தவறான காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்பதாக உறுதியாக போயிருப்போம். ஆனால் ஷைத்தான் என்ன செய்வான், நம்முடைய உறுதியை அவன் அறிவான். இவர் இவ்வளவு உறுதியாக இருக்கின்றார் என்பதையும் அவன் அறிவான். கொஞ்ச காலம் போகட்டும், மீண்டும் ஒரு ஊசலாட்டத்தை ஏற்பாடு செய்துபார் என்பதாக மீண்டும் அவனுக்கு தெரியும். இந்த முறை இவர் செய்ய மாட்டார் என்பதும் ஷைத்தானுக்கு தெரியும். இருந்தாலும் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். செய்ய மாட்டோம். மீண்டும் சில காலம் கழித்து வருவான். அப்பொழுதும் அவனுக்கு தெரியும் இவர் செய்ய மாட்டார் என்பதாக. இருந்தாலும் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். மீண்டும் என்ன செய்வான், சிறிது காலம் கழித்து வருவான். அப்போ என்ன செய்வோம், ஒரு முறை செஞ்சுதானே பார்ப்போம் என்பதாக நம்முடைய உள்ளம் என்ன செய்துவிடும், மயங்கிவிடும், மறந்துவிடும். நம்முடைய உள்ளத்தில் இருந்த அந்த விஷயத்தின் மீது இருந்தால வெறுப்பு மறந்துவிடும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், மறதியின் காரணமாக அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், அவன் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தில் இணங்கி விட்டார்கள். அந்த மறதியின் காரணமாக ஷைத்தான் செய்த அந்த ஊசலாட்டத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், கட்டுப்பட்டு விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஷைத்தான் என்ன செய்கின்றான், ஃபஅஸல்லஹுமா, அவர்கள் இருவருக்கும் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்றான். எதற்காக, அந்த ஹராமான காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்றான். ஃபஅக்ரஜஹுமா மிம்மா கான ஃபீஹி, அவர்கள் எந்த சொர்க்கத்தில் இருந்தார்களோ அந்த சொர்க்கத்தை விட்டும் அவர்களை வெளியேற்றியும் விட்டான். இதற்கு நடுவில் என்ன நடக்கின்றது, ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்றான். அந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தில் 2 நோக்கங்கள் இருந்தது. என்ன 2 நோக்கங்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஆராஃபில் சொல்லி காட்டும் பொழுது, ஃபவஸ்வஸ லஹுமா ஷைத்தான், ஷைத்தான் அவர்கள் இருவருக்கும் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். எதற்காக, லியுப்திய லஹுமா மா ஊரிய அன்ஹுமா மின் சௌஆத்திஹிமா. முதல் நோக்கம் என்னது, அதாவது ஷைத்தான் என்ன நினைக்கின்றான், நான் வெளியேறிவிட்டோம், இவர்கள் இந்த சொர்க்கத்தில் ஆடைகள் எல்லாம் அணிந்து கொண்டு இவ்வளவு கண்ணியமாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்களே, இவர்கள் எந்த ஆடையை கொண்டு அவர்கள் மறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய கருப்பை, அதை முதலில் வெளிக்கொண்டு வர வேண்டும். இவர்களை ஆடை இல்லாதவர்களாக, கண்ணியம் இழந்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஆக்க வேண்டும் என்பதாக ஷைத்தான் திட்டம் தீட்டிவிட்டான். என்ன, எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இவ்வளவு ஆழமா சொல்லி காட்டுறாங்க. லியுப்திய லஹுமா மா ஊரிய அன்ஹுமா மின் சௌஆத்திஹிமா, அவர்கள் எந்த ஆடையை கொண்டு அவர்களுடைய மானத்தை மறைத்திருந்தார்களோ அந்த ஆடையை வெளியேற்றி அவர்களுடைய கற்புகளை, அவர்களுடைய கண்ணியத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதாக ஷைத்தான் என்ன செய்தான், திட்டம் தீட்டினான். அப்போ ஆடையினுடைய விஷயத்தில் அரைகுறையை ஏற்படுத்தி, ஆடையுடைய விஷயத்தில் குறையை ஏற்படுத்தி கண்ணியம் இழக்க செய்வது ஷைத்தானுடைய தீண்டல்களில் ஒன்று, ஷைத்தானுடைய சதி திட்டங்களில் ஒன்று. அது இப்பொழுது கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுதே ஷைத்தான் என்ன செய்கின்றான், ஆடைகளை விலக்கி என்ன செய்ய வேண்டும், இவர்களுடைய கண்ணியத்தை இழக்க செய்ய வேண்டும் என்பதாக ஷைத்தான் திட்டம் தீட்டுகின்றான். இன்றைய காலகட்டத்திலும் நம்மால் பார்க்க முடியும். வெளிநாடுகளுக்கெல்லாம், வெளிநாடுகள் என்று சொல்வதை விட உள்நாட்டிலேயே பல இடங்களுக்கு சென்றோம் என்று சொன்னால், யாருக்கு ஆடை இதுவரை மறைத்தால் போதும் என்பதாக இருக்கின்றதோ அந்த ஆண் என்ன செய்கின்றான், ஆடைக்கு மேல் ஆடை, ஆடைக்கு மேல் ஆடை அணியக்கூடியவனாக இருக்கின்றான். 2 வரை ஆடை அணிந்தால் போதும், ஆனால் அதுக்கும் கீழே ஆடை சென்று விடுகின்றது. அதற்கு மேல் என்ன செய்கின்றான், ஒரு பனியன் போட்டு, சட்டை போட்டு, கோட்டு போட்டு, அந்த கோட்டுக்கு மேல டை கட்டி, அதுக்கு மேல சொற்று போட முடிஞ்சால் அதையும் போட்டுக்கொண்டு, அதற்கு மேல துணி போட முடிஞ்சால் அதையும் துணியை போட்டுக்கொண்டு ஆண் திரிந்து கொண்டிருக்கின்றான். ஆணுக்கு இவ்வளவு மறைக்க வேண்டுமா என்று கேட்டால் அவசியம் கிடையாது. அவனுடைய உடல் அவுரத்துகள் மறைக்கப்பட்டால் போதுமானது. ஆனால் பெண்ணை பொறுத்த அளவில் அவள் என்ன செய்திருக்க வேண்டும், அல்லாஹ் முழுமையாக மறைக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட பெண் என்ன செய்யவில்லை, முழுமையாக மறைக்கவில்லை. ஆண் கரண்டை காலுக்கு கீழே வரை மறைத்திருப்பதை பார்க்க முடியும். ஆனால் பெண்களுடைய விஷயத்தில் தொடைக்கு மேலே ஆடை இருப்பதையும் பார்க்க முடியும். அப்போ அந்த ஆடையினுடைய விஷயத்தில் ஆடையை குறைத்து கண்ணியத்தை குறைக்க வேண்டும் என்பது யாருடைய சதித்திட்டம், ஷைத்தானுடைய சதித்திட்டம். அது எங்கே இருந்து நடக்கின்றது, சொர்க்கத்திலேயே நடக்க ஆரம்பித்து விட்டது. அவர்களுடைய ஆடையை விலக்கி அவருடைய கண்ணியத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஷைத்தானுடைய முதல் நோக்கமாக இருந்தது. அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும், கண்ணியத்தை இழக்க செய்ய வேண்டும். அப்படி கண்ணியத்தை இழக்க செய்வதற்காக இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு தெளிவாக விளங்கும். ஷைத்தான் என்ன செய்கின்றான், சதி திட்டம் தீட்டி
குறிப்பாக பெண்களுடைய விஷயத்தில் அவர்களுடைய ஆடையில் குறைவை ஏற்படுத்தி அரைகுறை ஆடைகளை அணிவிப்பதற்காக அவருடைய உள்ளத்தில் அந்த அதே ஊசலாட்டம் தான், அதே ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி இதுதான் அழகு அலங்காரம் என்பதாக காண்பித்து கொடுத்து என்ன செய்கின்றான் ஷைத்தான், பெண்களை அரைகுறை ஆடை அணிய செய்கின்றான். எனவேதான் இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகின்றது, ஆடையினுடைய விஷயத்தில் அதிகமான விஷயங்களை சொல்லி காட்டுகின்றது. பேணுதலாக இருக்க வேண்டும், பெண்களை பொறுத்தளவில் முழுமையாக மறைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால், ஹிஜாப் அணிய வேண்டும் என்று சொன்னால் எதற்காக? அதற்கு எதிர்மறை. ஷைத்தான் ஆடையை குறைப்பதை கொண்டு கண்ணியத்தை குறைக்க வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டான். அப்போ அல்லாஹ் அதற்கு எதிர்மறையாக என்ன சொல்லி காட்டுகின்றான்? ஆடையை முழுமையா போடுங்க, கண்ணியமாக இருங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். ஷைத்தான் கண்ணியத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக ஆடையை குறைக்கின்றான், அல்லாஹ் கண்ணியத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக ஆடையினுடைய அளவை கூட்டுகின்றான். அப்போ ஆனால் இது விளங்காமல் என்ன சொல்லி காட்டுவது, என்ன சொல்வதை பார்க்க முடியும்? சமூகத்தில் இஸ்லாமியர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்களுடைய பெண்களை அடிமைத்தனமாகத்தான் இன்றளவிலும் வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் ஹிஜாபு போடுவதை கொண்டு அவர்களுடைய பெண்கள் என்ன செய்கின்றார்கள்? ஏளனப்படுத்துகின்றார்கள். அவருடைய பெண்களை இன்னும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது சுதந்திரமாக அவர்கள் என்ன செய்ய முடியவில்லை, அவர்கள் ஆடை அணிந்து விட்டு செல்ல முடியவில்லை என்பதாக தவறாக விளங்கி கொண்டு என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எல்லாம் சொல்வதை பார்க்க முடியும். ஆனால் உண்மையிலேயே ஹிஜாப் என்பது கண்ணியத்தை குறைப்பதா என்று கேட்டால் கிடையாது, அவருடைய கண்ணியத்தை அதிகரிப்பதுதான். பெண்களில், இஸ்லாமிய பெண்களில் யாரும் என்ன செய்வது கிடையாது, அந்த ஹிஜாபோட விஷயத்தில் எங்களுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய விதமாக இருக்கின்றது என்பதாக எங்கும் சென்று சொன்னது கிடையாது. சமீபத்தில் கூட சமூக வலைதளத்தில் ஒரு காணொலியை பார்க்கும் பொழுது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண் என்ன செய்கின்றார், தெருவில் நின்று கொண்டு ஃப்ரீ ஹிஜாப் ட்ரையல் என்பதாக ஒரு போர்டு ஒன்று வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார். அப்போது அந்த பக்கமாக அரைகுறையாக வந்த ஆடையுடன் வந்து ஒரு பெண்ணை அழைத்து என்ன செய்கின்றார், நீங்க இது ஒரு தடவை போட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்கின்றார்கள், அந்த பெண்ணை வந்து மனம் திறந்து வைக்கின்றார்கள். அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் சரி நம்ம செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி உடனே செயல்படுத்துகின்றார். அந்த பெண்ணும் என்ன செய்கின்றார்கள், நீங்கள் போட்டு விடுங்க என்பதாக சொல்லும் பொழுது அந்த பெண் என்ன செய்கின்றார், அழகான முறையில் ஹிஜாபை போட்டு தலைக்கு மறைப்புகள் எல்லாம் போட்டு அழகான முறையில் தயார் செய்து முடித்ததற்கு, அது தயார் செய்து கொண்டிருக்கும் போது அந்த பெண் என்ன செய்து கொண்டிருக்கின்றார், வீடியோ எடுத்துக்கொண்டு போட்டோ எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய எண்ணம் எதுவாகத்தான் இருந்தது, ஆரம்பத்தில் நன்றாக இருந்தால் நன்றாக இருக்கட்டும், இல்லை என்றால் ஒரு போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு லைக் வாங்கிக்கலான்றதுதான் அந்த பெண்ணுடைய ஆரம்பம் எண்ணமாக இருந்தது. ஆனால் ஹிஜாப் அணிவிக்கப்பட்டதற்கு பின்னால் ஒரு முழு கண்ணாடியை கொண்டு வந்து காட்டப்படுகின்றது. அப்படி காட்டப்பட்டவுடன் அந்த பெண் சொல்லி காட்டுகின்றார், இது நாள் வரை நான் என்ன நினைத்துக் கொண்டிருந்தேன், இஸ்லாமியர்கள் ஹிஜாப் அணிவது அவர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய விஷயம் என்பதாக நான் எடுத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுதுதான் எனக்கு ஏதோ ரொம்ப பாதுகாப்பாக நான் உணர்கின்றேன். தெரிவிக்கும் பொழுது இந்த ஹிஜாபை அணிந்ததற்கு பின்னால் பாதுகாப்பாக நான் உணர முடிகின்றது என்பதாக அந்த பெண் சொல்லி காட்டுகின்றார். அப்ப என்ன விளங்குது, ஹிஜாப் என்பது அந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம், கண்ணியத்தை உயர்த்தக்கூடிய விஷயம். அந்த பெண் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே கண் கலங்குவதை பார்க்க முடிகின்றது. அப்ப அந்த பெண் என்ன செய்கின்றால், இஸ்லாமிய பெண் அந்த ஹிஜாபையும் மேலும் ஒரு குர்ஆனையும் அந்த பெண்ணிற்கு, இந்த ஹிஜாபை போட்டு பெண்களை கண்ணியப்படுத்த சொன்னது இந்த குர்ஆன் தான். இந்த குர்ஆனை நீங்கள் என்ன செய்து பாருங்கள், படித்து பாருங்கள் என்பதாக அந்த ஹிஜாபையும் அந்த குர்ஆனையும் அந்த பெண்ணிற்கே கொடுத்து அனுப்பிவிடுகின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெண்ணுக்கு நேர்வழி தரட்டும் என்பதாக பிரார்த்தனை செய்து கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். கிடைத்துக்கு எல்லாம். அப்ப என்ன விளங்குது, பெண்களுக்கு இஸ்லாம் ஆடையை விசாலப்படுத்தி தந்திருப்பது என்பது அவருடைய கண்ணியத்தை உயர்த்துவதற்காக. அந்த கண்ணியத்தை குறைக்க செய்ய வேண்டும் என்பது ஷைத்தானுடைய சதித்திட்டம். ஷைத்தானுடைய சதித்திட்டம் தான் அது. அது பெண்களுக்கு ஆடையை குறைக்க வேண்டும் என்பது, ஆடையை குறித்து கண்ணியத்தை வெளிப்படு குறைக்க வேண்டும், அவருடைய மறைமுகமான அங்கங்களை பாகங்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பது ஷைத்தானுடைய சதித்திட்டம். இது எங்கே நடக்கின்றது, சொர்க்கத்தில் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய மனைவிமார்களுக்குமே நடக்கின்றது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு கண்ணிய குறைவை ஏற்படுத்த வேண்டும் என்பதாக யார் ஆசைப்பட்டது, ஷைத்தான் ஆசைப்படுகின்றான். அவர்களுக்கு அதன் காரணமாக ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்றான். ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவது இரண்டு நோக்கம். ஒன்று, அவருடைய ஆடையை பிடுங்கி அவர்களை கண்ணியம் குறைந்தவர்களாக ஆக்க வேண்டும், கண்ணியம் இல்லாதவர்களாக ஆக்க வேண்டும். இரண்டாவது, அதே நிலையில் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். இந்த இரண்டும் ஷைத்தானுடைய நோக்கம். முதல் நோக்கம் என்ன நோக்கம், என்ன நோக்கம், பின்னாடி சொல்லுங்க. ஆடையை கலைந்து அவர்களுடைய மானத்தை வெளிப்படுத்த வேண்டும், கண்ணியம் இல்லாதவர்களாக ஆக்க வேண்டும், முதல் நோக்கம். இரண்டாவது, சொர்க்கத்தை விட்டும் வெளியேற்ற வேண்டும் என்பதாக
இரண்டு நோக்கங்களை கொண்டு ஷைத்தான் என்ன செய்கின்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்றான் என்பதை சூரத்துல் பக்ராவினுடைய 36வது வசனத்தினுடைய ஒரு வார்த்தையின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடிகின்றது. நேற்றைய தினம் நான் பார்த்த செய்தியும் இன்றைய தினம் நான் பார்த்த செய்தியும் ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தைக்குள் எவ்வளவு செய்திகள், எவ்வளவு நுட்பமான விஷயங்கள் அடங்கி இருக்கின்றது என்பதை எம்மால் உணர முடியும். அப்போ குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்தையும் விளங்கினோம் என்று சொன்னால் இவனுடைய ஈமானுடைய நிலை எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் நேரடியாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னது? இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை ஒருமுறை கூட நாமே வாசித்து பார்க்கவில்லை என்று சொன்னால் அதற்கு பின் மாற்று மத சகோதரர்களை அழைத்து அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி அவர்களுக்கு குர்ஆனை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அப்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும்? இந்த குர்ஆனை முழுக்க எதுவும் விடுபடக்கூடாது. ஒரு வசனம் கூட விடுபடாமல் எல்லா வசனங்களையும் உள்வாங்க வேண்டும், விளங்க வேண்டும். நம்மை நாம் யார் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? முழுமையாக பிற மக்களுக்கு அவர்கள் யார் என்பதை உணர்த்த முடியும். நீ யார் என்றே உனக்கு தெரியாமல் பிற மக்களுக்கு அவன் யார் என்றே எப்படி நம்மளால் உணர்த்த முடியும்? கண்டிப்பாக உணர்த்த முடியும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய விஷயத்தில், அதை உள்வாங்கக்கூடிய விஷயத்தில், தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஆர்வத்தை செலுத்த வேண்டும். ஏன் நான் இதை இப்பொழுது சொல்லி காட்டுகிறேன் என்று சொன்னால், சில சமயங்களில், பெரும்பாலும் கிடையாது, சில சமயங்களில் பார்த்தால் ஆர்வம் குறைந்தவர்களாக உங்களை காண முடிகின்றது. சில சமயங்களில் பார்த்தால் வருகை கம்மியாக இருக்கின்றது. காரணம் என்ன? இது ஈமானுடைய பலகீனம் தான். அப்படிதானே? அப்ப இன்ஷா அல்லாஹ் இதை போன்ற விஷயங்கள் எல்லாம் இவ்விடத்தில் இருக்கக்கூடாது. முதலில் தொழுகைக்கு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அடிப்படை. இந்த குர்ஆன் நேர்வழி காட்டி என்றால் முதலில் முத்தகி. யாருக்கு நேர்வழி காட்டி? இறையச்சமுடையவர்களுக்கு. அதுதான் சூரத்துல் பக்ராவுடைய 2வது வசனம். அப்ப இறையச்சமுடையவருடைய முதல் பண்பு என்ன? யுகீமூன ஸலாத். அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். முதல் பாயிண்டிலே நம்ம எல்லாம் விழுந்துருவோம். இந்த குர்ஆன் நேர்வழி காட்டி இறையச்சமுடையவர்களுக்கு, இறையச்சமுடையவர்களுடைய முதல் பண்பு தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்கள். அதிலேயே நாம் சரியாக இல்லை என்று சொன்னால் அதற்கு பின்னால் எங்கே நமக்கு தக்குவா கிடைத்து, அதற்கு பின்னால் எங்கே நமக்கு இந்த குர்ஆன் நேர்வழிப்படுத்தி, அதற்கு பின்னால் எப்போ நம்ம பிற மக்களை நேர்வழிப்படுத்துவது? அப்ப கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனை விளங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த குர்ஆன் நமக்கு நேர்வழி காட்டியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் தொழுகைக்கு வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியா வரலாமா? இன்ஷா அல்லாஹ் நம்ம வருவது இருக்கட்டும், நாமும் வர வேண்டும். அதே சமயத்தில் எம்முடைய வீடுகளுக்கு அருகாமையில் இருந்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களை கதவை தட்டி எழுப்பி கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் எம்மில் ஒவ்வொருவரின் மீதும் கடமை. அவர்கள் தூங்கி கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு நாம் இங்கே தொழுவதை கொண்டு எந்த விதமான நன்மை நமக்கு நம்முடைய கடமை நீங்கிவிடும். அல்லாஹ், ஆனால் அல்லாஹ் அதை புரிந்து கொள்வானா? மேலும் பல சகோதரரை அழைத்துக் கொண்டு வரும்போது அல்லாஹ் அதை கொண்டு மேலும் என் மீது பொருத்தத்தை கொள்வான். கணியத்துக்கு எல்லாம் நல்லடியாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் நாமும் தொழுகைக்காக வரக்கூடியவர்களாக இருப்போம். அப்படி தொழுகைக்காக இந்த மார்க்கத்தை, இந்த குர்ஆனை முழுமையாக விளங்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை போன்ற இறையச்சமுடையவர்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கும் எமக்கும் தந்தருள்வானாக இன்ஷா அல்லாஹ். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சந்திப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் முழுமையான குர்ஆனுடைய கல்வி ஞானத்தை தர வேண்டும். ஹதா மின் வலில் முஃமினின் அக்குலி கௌலி ஹதா ஸஃபில் வலக்கும் ولجميع المسلمين والمؤمنين اجمعين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.